அனைவருக்கும் வணக்கம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரம்பூரில் நிற்கிறீங்க. நீங்கள் பிரச்சாரம்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. பெரம்பூர் வந்து விஜய் நிற்க போகிறாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்புமனு தாக்கல் விஜய்னா சினிமா நடிகர் நிற்க போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வராருன்ற இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரம்ன்றாங்க. எப்படி நீங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? வந்தால் ஏன்னா அவர் வந்து எப்படி 6-2 பேர் சாவச்சு தான் போவார். நாளைக்கு எத்தனை பேர் வந்து எல்லாரையும் உயிரை கொள்றவர் அவர். எந்தெந்த தொகுதிக்கு வராரோ அந்தந்த தொகுதியில் கட்டாயமாக ஒரு 2 பேர் 3 பேர் சாவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த பெரம்பூரில் பாவம் என் மக்களுங்கெல்லாம் எத்தனை பேர் உயிர் போக போகுது தெரில. எனக்கான ஓட்டாக இருக்கலாம், ஒரு ரசிகர் தான், ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதனால் வந்து அதெல்லாம் ஓட்டாக முடியாது. அதில் தான் சாகுறது நிறைய பேர். அவனோட கட்சிக்காரன் ஒன்றும் செத்தது கிடையாது. இன்னும் பொறுப்பாளர்னு கொடுத்துருந்தா தான் அவன் கட்சிக்காரன். இப்போ வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், சதுர செயலாளர், அவங்களுக்கு ஏதோ ஒரு செயலாளர் ஒன்று இருந்தது வேறு, பரப்பு செயலாளர், அப்புறம் ஏதோ சதுர செயலாளருக்கு அப்புறம் வேறு ஏதோ ஒரு செயலாளர் இருந்தது. அந்த மாதிரி ஏதோ ஒரு செயலாளர் பொறுப்பு கொடுத்துருந்தா அவன் இறந்தானா அவன் வந்து விஜயோட தற்கொலை கட்சியோட ஒரு தொண்டனாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் ரசிகர் தான் செத்து போவாங்க. இல்லை உனக்கு பேர் வந்து நம்ம என்னன்னா விஜய்னு சொல்கிறது நம்ம அவரும் இருப்பாரு. எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஒருத்தனை சாவடிச்சிடுற, உன்னை எப்படி ஒரு மனுஷனாக மதிக்கிறது? ஒன்னு தெரியுமா, நேத்து பெரம்பூர் தொகுதி தப்பிச்சுதுப்பா. வர வேண்டியது பெரம்பூர் சாவல. நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன், யாருக்காவது கடன் தேவைப்பட்டுச்சுன்னா கடன்லாம் தரமாட்டாங்க, டைரெக்டாகவே 20 லட்சம் தந்துடுவாங்க, கொஞ்சம் விஜய் வர இடத்துல போயிட்டு வந்துருங்க அப்படின்னு. அது நேற்று தப்பிச்சுது. நாளைக்கு எப்படின்றது தெரியல. வந்து நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லுங்க. ஏங்க அவரு பண்ணட்டோங்க. சாதாரண இப்போ நான் பண்ணுறனால தான் வேட்புமனு தாக்குதல் பண்ணுறதுனாலே எனக்கே வந்து நான் என்ன சொத்து வச்சுருக்கேன், எவ்வளோ இது வச்சுருக்கேன், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கேன், எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், எத்தனை பொண்டாடி வச்சுருக்கேன் எல்லாமே சொல்லணும். அவர் எத்தனை பொண்டாடி வச்சுருக்கேன்னு சொல்லுவாரா? அதில் அவர் எத்தனை பொண்டாடி வச்சுருக்கேன்னு சொல்லுவாரா? அதில் சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு என்ன பணம் இருக்குது? பாதி பணத்தை கருப்பு பணம் தானே வச்சுருக்காரு, அதெல்லாம் கொடுப்பாரா? ஒரு வேட்பாளருக்கு ஒரு தகுதி இருக்கணும். எப்படி தகுதி இருக்குது? உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன அடிப்படையில் நீ படம் நடிச்சிட்டுனா நீ அந்த தகுதியில் இருக்கிற? இப்போ உனக்கு ஒரு படம் தான் ஒரு தகுதி, வேறு என்ன? நிஜ வாழ்க்கையில் நீ சாதாரண ஒரு மனுஷன் நீ வந்து உனக்கு 2 ஓட்டு கேட்டு பாரு. நம்ம என்னன்றான், நீ பெரிய ஆள் தானே, 40% ஓட்டுக்கு 50% புடுங்க பேசல போய் முதல்ல தொகுதியில் நில்லு. அது எப்படி? நானும் அந்த கேள்வியை தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி, டிஎம்கேக்கும் டிவிகே தானே போட்டி. பக்கத்தில் இருக்க குளத்தூருக்குனால ஏன் போக முடியல? ஏன் சிஎம் தொகுதினால நீ தோத்துற? பெரம்பூர் தொகுதி சிஎம் தொகுதியாக மாற்றணும்னு நினைக்கிற? அதே குளத்தூர் தொகுதி சிஎம் தொகுதி தானே, நீ அதில் போய் நிற்க வேண்டியதானே? ஏன்பா தற்கொலை உன்னை தான் கேட்குறேன், உனக்கு தான் இந்த பதில். நீ அதே சிஎம் தொகுதிக்கு போக வேண்டியதானே? அதையே உன்னால் போக முடியாது. பெரம்பூர்னா உங்களுக்கு இழிச்சவே. அப்போ நாங்கள் பெரம்பூரில் தான் இருக்கோம், நான் உனக்கு ஓட்டு போட்டுருவேன்னா? இதெல்லாம் யோசிக்கணும். உனக்கு வந்து எப்படின்னா இழிச்சவாயங்க பெரம்பூரில் இருக்காங்க. நீ ஒரு நல்ல அரசியல் தலைவனாகவும் இல்லை, நல்ல ஒரு குடும்ப தலைவனாகவும் இல்லை, நீ ஜெயிச்சுன்னா புடுங்க போகிறேன். உன்னை யம தர்மன்னு சொல்கிறது அவரே ஒரு கடவுள். அந்த கடவுள் பேரை கூட உனக்கு நாங்கள் சொல்லக்கூடாது. ஒரு பைத்தியம், சைக்கோ. நீ வந்து இங்கே இருக்கிற ஒருத்தனையும் சாவடிக்கணும்னு நினைக்கிற. சரி, நாளைக்கு உனக்கு கொடுத்துட்டாங்க அனுமதினு வச்சுக்கோ. நாளைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு என்னால் இந்த உயிர் போயிடுச்சு, நாங்கள் இந்த கட்சியில் எந்த தொகுதியில் நிற்க மாட்டோன்னு வெளியில் போயிட முடியுமா? உன்னால் பெரம்பூர் தொகுதியில் எலெக்ஷன் நடக்காமல் போயிடுச்சுன்னா உனக்கு மானம் கட்ட கேள்வி கேட்பேன். நான்லாம் என்ன கேள்வி கேட்பேன்? நாங்கள் வந்து சூடு சொன்ன உனக்கு இருக்காது. நாங்கள் வந்து இத்தனை ஒரு மாதமாக வந்து அலைஞ்சிட்டு ஓட்டு கேட்டுன்னு மக்களோட செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன நினைப்ப? நான் வந்து ஒரு நடிகன், ஹாய் பாயின்னு சொன்னால ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு வட்டத்துக்குள்ளேயே உன்னால் இதோ இப்போ நாங்கள் 46 வட்டத்துக்குள்ளே என்ன ஏரியாது ஏரிக்கிற ஹவுசிங் போர்டுக்குள்ளே வந்து இறங்கி ஒரு இடமா ஓட்டு கேட்டுட்ருக்கோம். உன்னால் நடந்து மக்கள்கிட்ட சரி, நீ உனக்கு இசட் பாதுகாப்பு எல்லாம் இருக்குதுல்ல, அந்த பாதுகாப்பு படையோட இறங்கி நடந்து வந்து ஒரு பிளாக்ல ஏறி ஓட்டு கேட்டுருக்கேன் பார்த்துடலாம். உன்னால் கேட்க முடியுமா? ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணி ஆகணும்ல. பண்ணாமல் நீ வந்து நாங்கள் பனையூர்லேருந்தே பண்ணுவோயா? டேய், நாங்கள் எம்எல்ஏ ஆனவுடனே எம்எல்ஏ ஆஃபீஸை பனையூர் கொண்டு வந்துடுவோம். என் தொகுதியில் இருக்கிற எல்லாம் பனையூரில் போய் லெட்டர் எழுதி கொடுத்து தான் ஒன்று ரோடு போடணும், எல்லாம் போடணும். அதில் தான் நாங்கள் அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை தெரியுமா? எத்தனை தெருக்குன்னு தெரியுமா? எத்தனை ஓட்டுக்குன்னு தெரியுமா? என்ன பிரச்சனை மெயினாக தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். பெரம்பூர் தொகுதியில் தான் குடிகாரன் இருக்கான், பெரம்பூர் தொகுதியில் தான் கஞ்சி அடிக்கிறவன் இருக்கான், பெரம்பூர் தொகுதியில் தான் இழிச்சவன் இருக்கான். அவன் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருவான், நாங்கள் தற்கொலையான எங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்னு ஒரு கெட்ட எண்ணம். புரியுதா இல்லையா உனக்கு? எப்போ பாரு டிஎம்கே தான் போட்டி, டிஎம்கேக்கு தான் எதிர்ப்பு. சிஎம் தொகுதியில் போய் நில்லு, இல்லைன்னா உதயநிதி இருக்காப்புல அந்த தொகுதியில் போய் நில்லு. இல்லை, டிஎம்கே உனக்கு தானே போட்டி. டிஎம்கேல முக்கியமான வேட்பாளர் யார்? முக்கியமாக அவங்கள எதிர்க்க முடியாத இடத்துல ஒரு வேட்பாளரை போடுவாங்கல்ல, அங்கே போய் நில்லு.
ஈஸியாக நல்லா வாயில் ஏதாவது வந்துட போகுது, ஈஸியாக வந்து ஒன்று இது பண்ணணும். டிஎம்கேக்கும் டிவிகே இந்த நாய்க்கும் தான் போட்டி. அது ஒத்துக்கிற எதுலன்னா டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்துட்டு இத்தனை பேர் சாவடிக்குது, இந்த நாய் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி இத்தனை பேர் சாவடிக்குது. வந்தால் என்ன தான் பண்ணுது? டிஎம்கே அவருக்கு தான் போட்டின்றாரு, அந்த போட்டிக்கு வந்து நாங்கள் வந்து மாற்றான அரசியல்ன்றாரு. உன்னோட கொள்கை என்ன? திமுககாரன் 1000 ரூபாய் கொடுத்தா ஏடிஎம்காரன் 2000 ரூபா கொடுக்குறேன்றான். நீ என்ன கொடுக்க போகிற? 2500 கொடுக்குறேன்ற. அவன் 1000 கோடி கொள்ளடிச்சா நீ 2000 கோடி அவன் கொள்ளடிக்க போகிறான், நீ 2500 கோடி கொள்ளடிக்க போகிறா. நாங்கன்னா இழிச்ச வாங்கிங்களா? நீங்கள் இத்தனை கோடியை கடன் அடிச்சுட்டு கடனை வாங்கி வச்சுட்டு போயிடுவீங்க. நீங்கள் வாங்கி வச்ச கடனை நாங்கள் தான் கட்டி ஆகணும். கொள்கைன்ற என்ன உனக்கு கொள்கை? அடுத்த வந்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் திருடி எல்லார் வீட்லையும் காய்கறிலாம் வாங்கி கூட்டு சோறு பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அரசியல் பைத்தியத்தையும் தலைவன் சொல்லிட்டு சில தற்போது நாங்கள் சுற்றுதா தான் நம்ம அதை தான். தலைவன்னா யார்? ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கணும். தலைவன் யார்? சீமான் நம்மளுக்கு தலைவரா? நான் கேட்குறேன். தலைவன்னா வந்து பிரபாகரன் மட்டும்தான். புரியுதா? உனக்கு யார் தலைவன்? போகிறான் வரவனெல்லாம் ஈர வெங்காயத்தெல்லாம் தூக்கி மடையில் தூக்கி ஒன்று எடுத்து வச்சுக்கிற. இந்த சைடு அண்ணா, இந்த சைடு எம்ஜிஆர், கலைஞர், பெரியார், கையில் திருவோடு. அம்மா தாயே ஓட்டு பிச்சை போடுங்கம்மா அப்படின்ட்டு. ஆனால் அவன் தலைவர் இவனுக்கு இது. ஆமாம், கொள்கை தலைவர் எதிர்க்கிறதே டிஎம்கேயா ஏடிஎம்கேயா. ஆனால் உங்களுக்கு கொள்கை தலைவர்லாம் வந்து அந்த கட்சியில் உள்ளவரெல்லாம் உங்களுக்கு கொள்கை தலைவர். கொள்கைனா என்னன்னே தெரியாது, எதுக்கு நீ கட்சி ஆரம்பிச்சேன்னு தெரியல. சரி, நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் வேட்புமனு ரிஜெக்ட் ஆகின பெரம்பூரில் எங்கே போய் நிற்ப? நான் என்ன கேட்குறேன், உனக்கு சொத்துக்கள் வழக்கு எல்லாம் எல்லாமே போட்டு எல்லாம் டோட்டலாக எழுதணும்யா. சும்மா ஒன்றும் இல்லை அரசியல். சும்மா வேட்புமனு கொடுத்த உடனே தூக்கி நீ தான்ப்பா எம்எல்ஏ கேண்டிடேட்டு சிஎம் கேண்டிடேட்லாம் உனக்குலாம் தூக்கிலாம் கொடுத்துட மாட்டாங்க. உனக்கு ₹1 பின்னு எங்கே வாங்கினேன், ஜட்டி எங்கே வாங்கினேன், செருப்பு எங்கே வாங்கினேன், எவ்வளோ சொத்து வச்சுருக்க, எல்லா கணக்கும் காட்டி அவன் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி, சரியா, நீ எதாவது காசை கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் வாங்கிடுவாங்கன்னு நினப்பில் இருப்ப. அதெல்லாம் நடக்காது. உன்னை எதுக்கிறதுக்குன்னு நீயே திமுக தானே உனக்கு போட்டி. உனக்கு திமுக தான் போட்டி. உன்னை அரசியலில் நிற்க விடாமல் ஆக்க போகிறதே திமுக தான். நீ சொல்கிறது அதுதான். எப்படின்னா ஒரு வாபஸ் வாங்கினா கூட அப்பா எனக்கு திமுக தான் சரி இப்போ சொல்லலாம். நீ என் பொண்டாட்டியை ஏவி விட்டது திமுகன்னு சொல்கிறத விட என்னை அரசியலில் நிற்காமல் விட்றதே திமுகன்னு நீ சொல்லலாம். புரியுதா இல்லையா உனக்கு? இதை பண்ணாலும் அவங்க வீட்டு பாத்ரூமில் தண்ணி வரணும் டிஎம்கே தான் காரணம்ன்றுவாங்க. நம்ம பாத்ரூமில் தண்ணி வரணும் அதான் காரணம். இவனை பெரிய தற்குறி என்னதான் சொல்கிறது. நீ வரேன்னு சொன்னோன்னா நீ வரேன்னு சொன்னோன்னு என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தானே, என்ன வச்சுருந்தானா, இம்முறை விஜய்க்கு வாக்களிக்க தவறினால் இழப்பு விஜய்க்கு அல்ல தமிழகத்துக்குன்னு போட்டிருந்தான். நான் இப்போ சொல்கிறேன், இம்முறை விஜய்க்கு வாக்களிக்க தவறுனா சரி, தவறாமல் எல்லாம் போட்டுறாங்க, அவர் முதலமைச்சர் ஆயிடுறாரு. சரியா? என்ன பிடுங்கிடுவார் விஜய்? என்ன பிடுங்குவார் எனக்கு அதை சொல்லணும். என்ன நாட்டு நல்லது செஞ்சிடுவார்? நாங்கன்னா வக்கத்து போய் கிடக்குறோம். நீங்கள் கொடுக்குற காசு 2500 வாங்கிடுறதுக்கு 2500 வாங்கிட்டு அப்போ நான் படிக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு 40,000 50,000 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேன். அது யார் கட்டுறது? நாம் தமிழர் கட்சி அதை கொடுக்குதுன்னு சொல்லுது. நீ இந்த கொள்கையை எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். உன்னால் முடியுமா? உன்னால் ஒரு மருத்துவத்தையும் கல்வியும் தரமாக உன்னால் கொடுக்க முடியுமா? இதுதான் இலவசம். நாம் தமிழர் கட்சியோட கொள்கையே அதுதான். நீ வந்து கொள்கையை திருடனோட திருடனாக தான் இருப்பேன், நானும் திருடன் அப்படின்ற மாதிரி தான் நான் காட்டுறேன். புரியுதா இல்லையா? அதுதான் கணக்கு. குழந்தைங்களுக்கு மோதிரமா? பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு பவுன் தாலி. நீ என்னைக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னியோ அன்றைக்கே 3ஆவது நாளே வந்து எல்லா சிலிண்டரும் காணா போயிடுச்சியா? யார் வீட்லேயும் கேஸ் இல்லை, கட்டடுப்பில் இருக்கிறாங்க எல்லாரும். நீ என்னைக்கு ஹோட்டலே மூடிட்டாங்க. பாவம், உன்னால் பாவம். நீ சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறன்னு சொன்னால் எத்தனை ஹோட்டலுங்க இல்லைன்னு தெரியுமா உனக்கு? ஒரு இட்லி 15 ரூபாய் ஆயிடுச்சியா? 10 ரூபா வீட்டில் இட்லி 50 ரூபா வித்த தோசை 75 ரூபாய் ஆயிடுச்சு. நீ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதா? நீ அரசியலுக்கு வந்தால் உன்ன எப்படி இருக்கும்? அட தற்கூரி, உன்னை இதுக்கு தான் தற்கூரின்றது. இதுக்கு தான் தற்கூரி. எதுக்கு ஒரு டீசனான வார்த்தை ஏம்பா? அதுக்கு மேலே ஒரு இன்னொன்று, இத்தனை நாளாக பெண்கள் அவதூறாக பேசுனதெல்லாம் வந்து தெரியலையா? இப்போ உடனே போயிட்டாரான், தேர்தலுக்கு முன்னாடி வர்றேன் உடனே என் பெண்கள்லாம் அவதூறா. டேய், உன் ஆட்கள்லாம் வந்து தற்கூரி தனமாக கேவலமாக பேசுகிறாங்கடா. அதை கண்டிங்கடா. நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வச்சிங்க, பல வழக்கை கொடுக்கலாம். சாட்டையும் அவங்க குடும்பத்தை, அவங்க அம்மாவை, அவங்க பிள்ளைய சாட்டையை பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கெல்லாம் வாய் இருக்குன்னு பேசுகிறீங்களா? எதுக்கு பேசுகிறீங்க? எங்களுக்கு இப்போ எனக்கும் உன்னை பற்றி பேச தெரியும். நீ நடிகனாக இரு, யாரும் எனக்கும் பேச தெரியும். உன் தொண்டனுங்களையும் எனக்கு பேச தெரியும். முதல்ல தொண்டர்களையும் உன் ரசிகர் குஞ்சுங்களையும் தெளிவாக வளர்க்க கற்றுக்கோ. முதல்ல எப்படி பேசணும் கற்றுக்கோ. எங்களுக்கு அதான் சொல்லணும், எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசுனாங்க. ஏங்கண்ணே, நீங்கள் எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, என் கூட இருக்கிற நண்பனை பற்றி பேசுகிறீங்க. இது பண்ணல, நான் கண்டிக்கல.
உன் கட்டின மனைவியை சங்கீதாவை பற்றி உன் கட்சிக்காரங்க அவ்வளோ கேவலமாக பேசுனாங்க, அதை தண்டிக்க கூட உனக்கு உப்பு இல்லை, சரி துப்பு இல்லை. உனக்கு என்ன சொல்கிறேன்னா, தங்கி உன் மனைவி இப்போ என் மனைவி என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறான்னு வச்சுக்க தம்பி, இந்த மாதிரி என் புருஷன் வந்து ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கான்ட்டு, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன மயிறு எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, புரியுதா? நீ நான் வெளிப்படையாக திருச்சாவோட தான் இருக்கிறேன்னு சொல்லி காட்டுறதுங்க. இந்த மாதிரி பொண்டாட்டி கொடுத்த மனுக்கு உன்னால் அவ்வளோ வன்மத்தை காட்டுற நீ, உன் கையில் ஆட்சியை நாட்டையும் கையில் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? அதை முதல்ல சொல்லு. அது எனக்கு அந்த அர்த்தத்தை அது எழுதி கொடுக்க சொல்லு. அது எழுதிலாம் கொடுக்க முடியாது. யார் எழுதி கொடுப்பாங்க? அவன் கட்சிக்காரனா அவனை திட்டுறான். நீ இவ்வளோ பேசுகிற, நான் இவ்வளோ நாள் இந்த கட்சியை நம்பி போனேன், என்னை இவ்வளோ இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்து பரப்ப மாட்டாங்க, அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிடுவாங்க, டெலீட் பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு, அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. உன்னை பற்றியே கழுவி ஊற்றுறாங்க, அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. ஒரு நாட்டை உன் கையில் கொடுத்தா என்ன பண்ணுற? நீ படம் நினச்சியா, சினிமான்னு நினச்சியா? நான் ஒரு டைமாக கேட்குறேன், சினிமான்னு நினச்சியா? சரி, இப்போது இந்த கணிப்பில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், விசில் அடிச்சாங்க குஞ்சிங்களா பேசியிருந்தாங்க. 4-3 போட்டின்னு அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2-3 போட்டி தான் தெரியுமா? திமுக வரல, விசில் அடிச்ச குஞ்சான வரல, அதிமுக, நாம் தமிழர். உங்களை ஒரு விவாதத்தில் கூட பேச முடியாது. பாரு, நான் அதை பேப்பராக வச்சுருக்கேன், நீ கேளு, நான் பதில் சொல்கிறேன். நீ கேளு, நான் பதில் சொல்கிறேன். உன்னால் கேட்க முடியாது, உனக்கு எழுதி கொடுத்தா தான் கேட்பேன். அப்போது நாங்கள் உனக்கு இவ்வளோ பதிலடி கொடுக்குறோன்னா, அப்போ உனக்கு ஆக்ஷன் அது இல்லை, உனக்கு இவ்வளோ பதிலடி கொடுக்குறோன்னா அப்போ எங்களுக்கு எவ்வளோ ஊட்டம் கொடுத்து வளர்த்துருப்பார் சீமான், புரியுதா? வந்தவனே ஜெயிச்சுட்டா, வந்தவன்லாம் நாடால துடிக்கிறான்னு அப்பயே பாடியாச்சு. வரவன் போகிறவன் எல்லாம் நாடால துடிக்கிறான்னு பாட்டே பாடியாச்சு. ஏன்னா அது இந்த மாதிரி வருவானுங்கன்னு தான். நாடுனா உங்களுக்குன்னா அந்த அவ்வளோ கேவலமாக போச்சு நாட்டு மக்கள். வந்தோடனே உனக்கு ஓட்டை போட்டுறாங்க, முதலமைச்சர் ஆகிடுவேன். சரி, நீ பெரம்பூரில் ஜெயிச்ச முதலமைச்சர் ஆகிடுவியா? மீதி 234 தொகுதி பெரம்பூரில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டேன், என்ன பண்ணுவேன்? நீ பெரம்பூரில் ஜெயிச்சிட்ட, நீ முதலமைச்சர் ஆகிடுவியா? எனக்கு அந்த பதில் சொல்லு. நீ பெரம்பூரில் நிற்கிறேன், நீ பெரம்பூரில் ஜெயிச்சா முதலமைச்சர் ஆகிடுவியா? 234 தொகுதி விஜய் தான் நிற்கிறப்பா. 234 தொகுதியில் நான் மாஸ்க் போட்டால் சுத்தப்போற 234 தொகுதியில் விஜய் தான் நிற்கிறாரு. அந்த தொகுதியில் மக்கள் கையில் நீ இன்னத்தை கொண்டு போய் சேர்ப்ப? ஒரு கேள்வி கேட்டால் உன் வேட்பாளர் பதில் சொல்லுவானா? எனக்கு பதில் சொல்லு. இப்போ 234 தொகுதி நீ வேட்பாளர் அறிவிக்கிறல்ல, அந்த 234 தொகுதி வேட்பாளரையும் இன்னைக்கு ஒரு யூடியூப்பில், சாதாரண ஏதாவது ஒரு யூடியூப்பில் உட்காந்து ஒரு கருத்து கணிப்பில் நான் மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன்னு மட்டும் சொல்லு, அவன்லாம் ஜெயிச்சிருவான். என்ன செய்வானுங்க? விசில் எழுதுவானுங்க, அவ்வளோதான். எங்கள் கொள்கை என்னடா, நாங்கள் அடிக்கிறோம் பாடுறா இன்னைக்கு விசில, இதுதான்டா எங்கள் கொள்கை. நான் விசில் அடிச்சா மாடி மேலேருந்து குப்பை கீழே விழுவோம், அதுக்கு தானே விசிலு. நீங்கள் வேணா பாருங்க, இந்த எலெக்ஷனில் எத்தனை இடத்துல விசில் அடிச்சு போய் செருப்பில் அடி வாங்குற மட்டும் பாருங்க. அதெல்லாம் வாங்க மாட்டாங்கப்பா. விசில் அடிச்சோன்னு திட்டுவாங்க. டேய் இன்னைக்கு தாண்டா, இப்போ தாண்டா தூங்கினேன் கொஞ்ச நேரம், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ தாண்டா தூங்கினேன், இப்போ தாண்டா ஒருத்தன் வந்து அன்பா கேட்டு போனான், இதுக்குள்ளே வம்பா வலிக்கிறியாடா விசில் அடிச்சு தூங்குற வயசு. உண்மையா அந்த விசில வயசானவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க. ஓட்டு கேட்க வர்றத உன் கொள்கையை சொல்லி விசில். உன் கொள்கை என்னப்பா? விசிலு. உன் கொள்கை என்னப்பா? விசிலு. உன் கொள்கை என்னப்பா? தளபதி. உன் கட்சினே டிவிக்கே. கடைசியாக உங்களுக்கு எல்லாருக்கும் டீ கடை ரெடியாக இருக்குது. கட்டாயமாக டீ கடை ரெடியாக இருக்குது, டீ விற்க போகிறீங்க. நம்ம தூண்டு பசங்க, ஏன்னா அதுங்களாம் ஓட்டே இருக்காது. 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க அதுங்க பார்க்குறாங்கல்ல, டிவியில் எல்லாத்துலேயும் போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்குதுங்க? நீங்கள் என்னப்பா, நாங்கள் வந்து விஜய் விசிலு ஓட்டுங்க, நீ ஓட்டு போடுற நேரத்தில் அவர் தாத்தா ஆகிடுவார். கட்சி இருக்குமா? இந்த தேர்தலில் இருக்குதான்னு பாரு. நான் சொன்னது நீ 10 வருஷம்லாம் போவாத. நாம் தமிழர் கட்சி நினைச்சியா? 5 வருஷம் 10 வருஷம்னால தனித்து நின்று மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி சொல்ல ஒதுங்கிடும். அந்த கமல் ஒதுங்கின மாதிரி ஒதுங்கி. நான் அதை சொல்லலப்பா. நாம் தமிழர் கட்சி முதல்ல ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் நின்று, அதுக்கப்புறம் விவசாய சின்னத்தில் நின்று, எங்கடா இவனுங்க 2021 ஜெயிச்சிட போகிறாங்க, புரியுதா இல்லையா அப்படின்னும் இது பண்ணி விவசாய சின்னம் வாங்கி 23 எம்பி தேர்தலுக்கு எம்பி தேர்தலில் எங்கடா இவனுங்க எம்பியில் ஜெயிச்சிட போகிறாங்கன்ட்டு சின்னத்தை மாற்றிட்டாங்க. சின்னத்தை மாற்றி மைக்கு சின்னம். உடனே நினச்சாங்க இவனுங்க சின்னத்தை வச்சுட்டு உடனே கேட்க முடியாது. அப்பவும் கேட்டோம்ல, ஒரே நாளில் பரப்பிட்டோம்ல. எங்கள் வாயில் வர்றதெல்லாம் அது வேறு. எங்கள் வாயில் வர்றதெல்லாம் நாங்கள் ஒரே நாளில் பரப்பிட்டோம்ல. இப்போ மீண்டும் எங்களுக்கு சின்னத்தை யார் வாங்கி கொடுத்தது? நாங்கள் காசு கொடுத்தா வாங்கினோம் ஓட்டை. மக்கள் தானே எங்களுக்கு வந்து 3வது கட்சியாக நாங்கள் ₹1 காசு கொடுக்காம எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓட்டு கொடுத்ததுனால தான் எங்களுக்கு சின்னத்தை கொடுத்தாங்க. 3வது கட்சியாக மாற்றினது யார்? காசு கொடுத்து வாங்கின ஓட்டா? இதெல்லாம் விவசாய சின்னம், சீமானுக்கான சின்னம், மேதகுவே தலைவர் பிரபாகரனுக்கான ஓட்டு, எல்லா ஓட்டை சேர்த்து தான் வந்து வாங்கி நாங்கள் சின்னம் வாங்கியிருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் கூட சொல்லி முடிச்சிடலாம்.
நாளைக்கு வந்து யமன்லாம் வேணாம். சைக்கோ நாய் வருது. உயிரை கொல்ல போகிற ஒரு கொரோனா வியாதி பெரம்பூர் தொகுதிக்கு நாமினேஷன் தாக்குதல் பண்ண வரப்போகுது. போதுமா? உயிர் மேலே இருக்கிற ஆசை இருக்கவங்க நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துக்குங்க. நாங்கள் உங்களெல்லாம் இழக்க விரும்பலை. கட்டாயமாக அவங்க வீட்டில் இருங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் டிவிக்கில் இருக்கிறீங்க, நண்பர்களாக இருக்கிறீங்க, நிறைய பேர் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் இருக்கிறீங்க. உங்கள் மூத்த அணில் அது வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் மரத்துங்களில் ஓரமாக ஒதுங்கிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பாரு கட்டாயமாக. வந்தவுடனே நீங்கள் பத்திரமா இருங்க, வீட்டில் இருங்க. நாமினேஷன் தாக்குதல்ன்றது வந்து அவனுடைய வேட்பாளருக்கு வீட்டில் இருந்து பார்த்துங்க. ஓட்டு கேட்க வந்தார்னா ஹாய் பாய் மாடி மேலே இருந்தால் டாட்டா காட்டுங்க. கீழே இறங்கி வந்தீங்கன்னா நசுக்கிடுவாங்க. எல்லா அணிலுங்க தான் நிறைய வரும், விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க தான் நிறைய வரும். பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.